சுவர்களை அல்ல, பாலங்களை அமைப்போம். இரு சகோதரர்கள் தங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற நிலத்தை சமமாக பிரித்து அருகருகே வீடுகளை கட்டி ஒன்றாக விவசாயம் செய்து ஒற்றுமையாக அனைத்தையும் பகிர்ந்து வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு, பெரிய வாக்குவாதம். அவர்கள் பேசுவதை நிறுத்திவிட்டனர். வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் தம்பி ஒரு தச்சனை அழைத்து தங்கள் நிலங்களுக்கு இடையே ஒரு சுவரை கட்டுமாறு கேட்டான். தச்சன் ஏற்றுக்கொண்டு சுவரை கட்டுவதற்கு பதிலாக அவர்களது நிலத்தை பிரிக்கும் ஓடையின் குறுக்கே ஒரு அழகான மரப்பாலத்தை கட்டினான். அண்ணன் அந்த நிலத்தையும் தம்பியையும் பாலத்தையும் பார்த்தான். ஓடிச் சென்று அவனை இறுக கட்டி அணைத்து, நானும் ஒரு சுவரைத்தான் கட்ட நினைத்தேன். ஆனால் உடைந்த நம் உறவை எப்படி சரி செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். இருவரும் தச்சனுக்கு நன்றி கூறினர். நான் இன்று எதையாவது கட்டவே நினைத்தேன். ஆனால் இங்கு தேவைப்பட்டது உங்கள் ஆணவத்தை தாண்டி செல்வதற்கான ஒரு பாலம்தான் என்றார். ஆமாம் நண்பர்களே, ஆணவச் சுவர்களை நீக்கி அன்பு பாலங்களை அமைப்போம். வாழ்க வளத்துடன்.